ஹாப்பி டே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோதுமை மாவு வச்சு ஒரு அருமையான சாஃப்டான சப்பாத்தியும் பப்பாளி காயை வச்சு ஒரு அருமையான குருமாவும் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுவரையில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேல் தோலை ஃபஸ்ட்டு சீவி எடுத்துட்டு ஒரு தடவை அலம்பிக்கலாம். ஏன்னா அந்த பப்பாளி காயில் பால் வரும், அதனால் அலம்பிட்டு அப்புறமா நறுக்கி எடுத்துக்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பப்பாளி பழம் சாப்பிடக்கூடாது. மற்றபடி எல்லாருமே இந்த பப்பாளி காயை எடுத்துக்கலாம். அதுவும் சுகர் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்து வலி, நரம்பு வலி அதெல்லாம் இல்லாமல், சவுதைதல் அது மாதிரிலாம் இல்லாமல், கண்ணுக்கும் தேவையான விட்டமின் ஏ சத்தும் நல்லா அதிகமாக கிடைக்கும் இந்த பப்பாளி காயில். அதனால் இதை வச்சு எப்படி குருமா செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இதை தோலெல்லாம் நம்ம எடுத்தாச்சு. இதை உள்ளே நறுக்கிட்டு விதையெல்லாம் எடுத்துடலாம். இப்போ இதை நறுக்கிட்டு விதை பகுதியெல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி பப்பாளி காயை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸாக நறுக்கி போட்டுக்கலாம். பப்பாளி காயை நறுக்கிட்டு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிடலாம். மாவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கணும். லேசாக தண்ணியை சூடுபடுத்தி எடுத்துக்கலாம். லேசான மிதமான சூட்டில் தண்ணி எடுத்து ஊற்றி பிசையணும். ரொம்ப சுட்டுச்சுன்னா மாவு வெந்த மாதிரி ஆயிடும். நீங்கள் லேசான சூட்டில் வச்சு இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிங்கன்னா ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும் மாவு. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அப்படியே அதை மூடி வச்சிடலாம். கலந்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். மெலிசா நறுக்கின வெங்காயத்தை இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்ல கிறிஸ்பியாக மெரூன் கலரில் வர்ற வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதை எடுத்துட்டு ஆற வச்சுட்டு இது கூட இன்னும் 2 பொருள் சேர்த்து நைஸாக அரைச்சிக்க போகிறோம். பப்பாளி காயை லேசாக வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த குருமா தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு நல்ல செம்ம டேஸ்டாக இருக்கும். அதனால நான் இன்னைக்கு நிறையாவே செய்கிறேன், நைட்டுக்கு சேர்த்து செய்கிறேன். இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். லேசாக வதக்கியாச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ண வெங்காயத்தை அரைக்கி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். மீடியம் சைஸு 4 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்ல நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வரணும். 2 சின்ன சைஸ் பச்சை மிளகாய் இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுக்கலாம். பட்டை ஒரு துண்டு போட்டுக்கலாம். கிராம்பு 3 போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை 1 போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டுக்கலாம். 3 பெரிய வெங்காயம் மெலிசா நறுக்கிட்டு இதோட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளி அரைச்சி அந்த கிரேவி அதில் விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். அரைச்சி விட்டு தக்காளி நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போனதும் நம்ம காய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதில் நம்ம பப்பாளி காய் சேர்த்துக்கலாம். குருமாக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம். காய் வேகிறதுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வேகணும், அது வரையும் மூடி வச்சிடலாம். நல்லா காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. அரைச்ச அந்த பொட்டுக்கல்ல வெங்காயம் விழுது அதோட சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதோட கலந்து விட்டுடலாம். இப்போ நமக்கு பப்பாளி காய் குருமா தயாராயிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சப்பாத்தி மாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டிட்டு நல்ல மாவில் போட்டு டிப் பண்ணிட்டு மெலிசாக இடணும். சப்பாத்தியை 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். செம்ம சாஃப்டான சப்பாத்தியும் செம்ம டேஸ்டான பப்பாளி காய் குருமாவும் தயாராகிடுச்சு.
தேங்க்யூ.